சென்னை கொரட்டூர் சிவலிங்கபுரத்தை சேர்ந்தவர் சுரேஷ். இவரோட மனைவி ஷியாமலா தேவி. இந்த தம்பதியினருக்கு 11 வயதில் ஒரு மகன், 8 வயதில் ஒரு மகள் அப்படின்னு 2 குழந்தைகள் இருந்திருக்காங்க. சுரேஷ் அந்த பகுதியில மளிகை கடை நடத்திட்டு வந்திருக்காரு. அதுல போதிய வருமானம் கிடைக்காததுனால கடையை மூடிட்டு வீட்டிலேயே இருந்திருக்காரு. அதனால குடும்ப செலவுக்காக ஷியாமலா தேவி அருகில் இருக்கிற சேவை மையத்துக்கு வேலைக்கு சென்று வந்திருக்காங்க. இந்த சூழல்ல ஷியாமலா தேவிக்கும் அவரது கணவர் சுரேஷுக்கும் வேலை காரணமாக அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது. அதே மாதிரி காலையிலையும் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்குது. இதுல ஆக்ரோஷம் அடைந்த சுரேஷ் கத்தினால மனைவி ஷியாமலா தேவிய குத்தி இருக்காரு. இதனால ரத்த வெள்ளத்துல ஷியாமலா தேவி கீழே சரிந்து விழுந்திருக்காங்க. பின்னர் அங்க இருந்து சுரேஷ் தப்பி சென்று விட்டிருக்காரு. இதையடுத்து ஷியாமலா தேவி ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்த அவரோட குழந்தைகள் கதறி அழுதிருக்காங்க. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அங்க வந்து பார்த்து கொரட்டூர் காவல் நிலையத்துக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் ஷியாமலா தேவியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பின்னர் ஷியாமலா தேவியின் கணவர் சுரேஷை போலீசார் வலை வீசி தேடி வந்திருக்காங்க. அவரு கொரட்டூர் ஏரிக்கரை பகுதியில மது அருந்திக் கொண்டிருக்கும் தகவல் கொரட்டூர் போலீசாருக்கு கிடைத்திருக்குது. உடனடியா அங்க சென்று அவரை பிடித்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரிக்கையில் மனைவி ஷியாமலா தேவி வேலைக்கு சென்ற பிறகு அவரின் நடவடிக்கைகள்ல மாற்றம் தெரிஞ்சிச்சு. அது தொடர்பா அவர்கிட்ட கேட்கும் போது எங்களுக்குள்ள தகராறு ஏற்பட்டது. அதனாலதான் ஆத்திரத்துல அவரோட தொண்டையில கத்தியால குத்தி விட்டு தப்பித்து சென்று விட்டேன் அப்படின்னு சுரேஷ் தெரிவித்ததா கொரட்டூர் போலீசார் கூறியிருக்காங்க. இதையடுத்து மனைவியை கொலை செய்த குற்றத்துக்காக சுரேஷை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்காங்க. அவர்களோட 2 குழந்தைகளும் அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் கதறி அழுகிற காட்சி காண்பவர்களை கண் கலங்க வச்சிருக்குது. இது குறித்து கொரட்டூர் போலீசார் கூறுகையில், கொலை செய்யப்பட்ட ஷியாமலா தேவி சேவை மையத்துல அனைவரிடமும் அன்பாக பழகி வந்திருக்காங்க. அது அவரோட கணவர் சுரேஷுக்கு பிடிக்கவில்லை. அதனால ஏற்பட்ட தகராறுல தான் இந்த கொலை நடந்திருப்பது எங்களோட முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்குது. தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.